மாணவர்களே, நாங்கள் அங்கிகளின் சிறப்பியல்புகள் என்ற அலகினை நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் போசனை அடிப்படையில் அங்கிகள் வகைப்படுத்தப்படலாம் என்பதனையும், பச்சை தாவரங்களில் நிகழும் ஒளித்தொகுப்பு செயல்முறையினையும், ஒளித்தொகுப்பு சமன்பாட்டினையும், கலச்சுவாச செயல்முறையினையும், சுவாசத்தின் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதை காட்டவும் கார்பனீர் ஆக்சைடு வெளிவிடப்படுவதை காட்டவும் பரிசோதனை மேற்கொள்ளவும் அறிந்து கொள்வீர்கள். போசனை அங்கிகளின் உயிர் நிலவுகைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயல்முறைகள் போசனை என அழைக்கப்படும். சக்தி உடலில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்: உயிர் தொழிற்பாடுகளுக்கு, கல வளர்ச்சிக்கு, தேய்வடைந்த இழையங்களை புதுப்பிக்க. போசனையை பெறும் அடிப்படையில் அங்கிகள் இரண்டாக வகைப்படுத்தப்படும்: தற்போசணிகள், பிற போசணிகள். தற்போசணிகள் தமக்கு தேவையான போசனை பதார்த்தங்களை தாமே தயாரித்துக் கொள்ளும் அங்கிகள் தற்போசணிகள் எனப்படும். இவை மேலும் இரண்டாக வகைப்படுத்தப்படும்: ஒளித்தற்போசணிகள். உணவை உற்பத்தி செய்ய சக்தி முதலாக சூரிய ஒளியை பயன்படுத்துகின்றவை ஒளித்தற்போசணிகள் எனப்படும். உதாரணம்: பச்சை தாவரங்கள். இரசாயன தற்போசணிகள். போசனையை தயாரிக்க சக்தி முதலாக இரசாயன சக்தியை பயன்படுத்துகின்றவை இரசாயன தற்போசணிகள் எனப்படும். உதாரணம்: இரசாயன தொகுப்பு பாக்டீரியாக்கள். இவை இரசாயன தாக்கங்களின் போது உருவாகும் சக்தியை பயன்படுத்துகின்றன. நைட்ரோசோமோனஸ் என்ற பாக்டீரியாவை நாம் உதாரணமாக குறிப்பிடலாம். ஒளித்தொகுப்பு. பச்சை ஒரு மணியிலுள்ள குளோரோஃபில்லின் உதவியுடன் சூரிய சக்தியை பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்யும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். ஒளித்தொகுப்பு செயல்முறையை காட்டும் சமன்பாடு: CO2 சக H2O, C6H12O6 சக O2. அதாவது கார்பனீர் ஆக்சைடும் நீரும் சூரியோளி பச்சையம் ஆகியவற்றின் உதவியுடன் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தயாரிக்கப்படுகின்றது. இதில் கார்பனீர் ஆக்சைடு, நீர் ஆகியவை மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. சூரியோளி சக்தியாக பயன்படுத்தப்படுகின்றது. குளுக்கோசு முதல் விளைபொருளாக அமைகின்றது. பக்க விளைபொருளாக ஆக்சிஜன் அமைகின்றது. இதனாலேயே இலையை ஒரு தொழிற்சாலைக்கு ஒப்பிடப்படுகின்றது. மூலப்பொருட்கள், சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி இயந்திரத்தை கொண்டு முடிவுப் பொருள் தயாரிக்கப்படுகின்றது. இதன் போது பக்க விளைவாக ஆக்சிஜன் வெளியேறுகின்றது. தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் உணவு தண்டுகள், இலைகள், வேர்கள், பழங்கள் போன்றவற்றில் சேமிக்கப்படுகின்றன. போசனை முறைகளுக்கிடையேயான தொடர்பினை உணவு சங்கிலி, உணவு வலை என்பவற்றின் மூலம் காட்டலாம். உணவு சங்கிலி. உற்பத்தியாளர் நுகரிகளிடையேயான உண்ணல், உட்கொள்ளப்படுதல் போன்றவற்றினூடாக சக்தி ஊடுகடத்தப்படுவதை காட்டும் தொடர்பு உணவு சங்கிலி எனப்படும். உதாரணம்: புல், அம்புக்குறி, வெட்டுக்கிளி, அம்புக்குறி, தவளை, அம்புக்குறி, பாம்பு. புல் உற்பத்தியாக்கியாக காணப்படுகின்றது. வெட்டுக்கிளி முதலாம் படி நுகரியைச் சேர்ந்ததாக காணப்படுகின்றது. தவளை இரண்டாம் படி நுகரியாகவும், பாம்பு மூன்றாம் படி நுகரியாகவும் காணப்படுகின்றது. எனவே இதில் 3 நுகரிகள் காணப்படுகின்றன. அதே போன்று இந்த உணவு சங்கிலி 4 இணைப்புகளை கொண்டதாகவும் 4 போசனை மட்டங்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. புல் முதலாம் போசனை மட்டத்தைச் சேர்ந்ததாகவும், வெட்டுக்கிளி இரண்டாம் போசனை மட்டத்தைச் சேர்ந்ததாகவும், தவளை மூன்றாம் போசனை மட்டத்தைச் சேர்ந்ததாகவும், பாம்பு 4ஆம் போசனை மட்டத்தைச் சேர்ந்ததாகவும் காணப்படுகின்றது. உணவு வலை.
பல உணவுச் சங்கிலிகள் இணைக்கப்பட்டு உருவாவது உணவு வலை ஆகும். உணவு வலை ஒன்றின் அமைப்பினை படத்தில் நீங்கள் காண்கிறீர்கள். புல்லை வெட்டுக்கிளி உண்ண, வெட்டுக்கிளியை கீரி உண்ண, அதனை கழுகு உண்கின்றது. அதே போன்று வெட்டுக்கிளியை தவளையோ அல்லது எலி போன்றனவோ உண்ணும்போது தவளையை பாம்பு உண்கின்றது, பாம்பினை கழுகு உண்கின்றது. என இவ்வாறு ஒரு அங்கி தனித்து புரிதொரு அங்கியில் மாத்திரம் உணவுக்காக தங்கியில்லாமல் பல அங்கிகளில் தங்கியுள்ளது. பிறபோசணி தமக்கு தேவையான உணவை பிற அங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் அங்கிகள் பிறபோசணிகள் எனப்படும். உதாரணம் வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு. இதிலும் நீங்கள் ஒரு உணவு வலையை காண்கிறீர்கள். இதில் பல உணவுச் சங்கிலிகளை நாம் அமைக்க முடியும். உதாரணமாக மரம், மரத்தை மான் உண்கின்றது, மானை புலி உண்கின்றது. அதே போன்று மரத்தை எலி உண்கின்றது, எலியை புரிதொரு அங்கி உண்கின்றது, அந்த அங்கியை புலி உண்கின்றது. அதே போன்று இவ்வாறு பல உணவு சங்கிலிகளை நாம் இதில் காண முடியும். எனவே இது ஒரு உணவு வலையாக காணப்படுகின்றது. இதில் முதலாம் படி நுகரிகள் காணப்படுகின்றன. அதே போன்று இரண்டாம் படி நுகரிகள் காணப்படுகின்றன, மூன்றாம் படி நுகரிகள் காணப்படுகின்றன. அடுத்து நாம் அங்கிகளின் அடுத்த சிறப்பியல்பான சுவாசத்தினை நோக்க இருக்கின்றோம். சுவாசம். அங்கிகள் தமது உயிர் தொழிற்பாடுகளை நிகழ்த்துவதற்கு சக்தி அவசியமாகும். இச்சக்தி உணவானது அங்கிகளின் கலங்களில் உடைக்கப்படுவதன் மூலம் பெறப்படுகின்றது. உணவு அங்கிகளின் கலங்களில் உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படும் செயற்பாடு கலச்சுவாசம் எனப்படும். கலச்சுவாசம் கலங்களில் இளைமணி எனப்படும் கலப்புன்னங்கத்தில் நிகழ்கின்றது. கலச்சுவாச சமன்பாடு: குளுக்கோசு சக ஒட்சிசன் அம்புக்குறி கார்பனீரொட்சைட்டு சக நீர் சக ஏடிபி, அதாவது அடினோசின் மூபோஸ்பேட். எனவே சக்தி ஏடிபி என்ற வடிவில் விடப்படுகிறது. பொறிமுறை சுவாசத்தின் மூலம் பெறப்பட்ட ஒட்சிசனும் உணவு கால்வாயில் அகத்துறிஞ்சப்பட்ட குளுக்கோஸும் குருதி மூலம் கலங்களை அடைகின்றது. பொறிமுறை சுவாசம் 2 வகைப்படுகின்றது. உட்சுவாசம், சுவாச பையினுள் வளியை உள்ளெடுக்கும் செயற்பாடு. வெளிச்சுவாசம், சுவாச பையிலிருந்து வளியை வெளியேற்றும் செயற்பாடு. சுவாசத்தின் போது கார்பனீரொட்சைட்டு வெளிவிடப்படுவதை காட்டும் பரிசோதனை. சுவாசத்தின் போது கார்பனீரொட்சைட்டு வெளிவிடப்படுவதை காட்டும் பரிசோதனை. பரிசோதனை அமைப்பினை படத்தில் காண்கிறீர்கள். அதில் 4 குடுவைகள் காணப்படுகின்றன. ஒரு நீர் கொண்ட போத்தல் ஒன்று காணப்படுகின்றது. இவை யாவும் தக்கைகளின் உதவியால் வளி இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. பி என்ற குழாயினூடாக வளி உட்புகின்றது. முதலாவது குடுவையில் பொட்டாசியம் ஐதரோட்சைட்டு கரைசலும், இரண்டாவது குடுவையில் தெளிந்த சுண்ணாம்பு நீர் அதாவது கல்சியம் ஐதரோட்சைட்டு கரைசலும் விடப்பட்டுள்ளது. மூன்றாவது குடுவையில் ஒரு உயிரங்கி அதாவது எலி அல்லது தவளை பயன்படுத்தப்படலாம் காணப்படுகின்றது. நான்காவது டி என்ற குடுவையில் மீண்டும் தெளிந்த சுண்ணாம்பு நீர் இடப்பட்டுள்ளது. ஐந்தாவது நீர் கொண்ட போத்தலானது வளியை உறிஞ்சும் அமைப்பாக தொழிற்படுகின்றது. இப்பரிசோதனைக்கான விளக்கத்தினை இனிமேல் நோக்குவோம். நாங்கள் பி எனும் அந்தத்தினூடாக குடுவை ஏயினுள் செல்லும் வழியிலுள்ள கார்பனீரொட்சைட்டு அந்த குடுவையிலுள்ள பொட்டாசியம் ஐதரோட்சைட்டினால் உறிஞ்சப்படுகின்றது. இதனால் குடுவை பியிலுள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகவில்லை. ஏனெனில் ஏ என்ற குடுவையிலிருந்து வந்த வழியில் கார்பனீரொட்சைட் காணப்படவில்லை.
அது ஏற்கனவே ஏயில் உள்ள பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டினால் முற்றாக உறிஞ்சப்பட்டுள்ளது. எனவே சி எனும் குடுவையினுள் செல்லும் வழியில் கார்பனீரோக்சைட்டு இல்லை என நாம் இந்த இரண்டு அமைப்புகளிலிருந்தும் முடிவு செய்யலாம். அவ்வழி சியினூடாக சென்று டியை அடையும் போது அதிலுள்ள சுண்ணாம்பு நீர் பால்நிறம் ஆகியது. எனவே பியில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால்நிறமாகவில்லை, டியில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால்நிறமாகின்றது. எனவே சியில் ஏதோ தொழிற்பாடு ஒன்று நடைபெற்றுள்ளது, அதுவே சுவாசம் ஆகும். அமைப்பு ஈயிலுள்ள நீரை சிறிது சிறிதாக வெளியேற்றுவதன் மூலம் அது குடுவைகளில் உள்ள வளியை உறிஞ்சும் அமைப்பாக தொழிற்படுகின்றது. அமைப்பு சியில் உள்ள எலியின் சுவாசத்தின் போது வெளிவிடப்பட்ட கார்பனீரோக்சைட்டு வாயுவினாலேயே அமைப்பு டியில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால்நிறமாக மாறியது. எனவே சுவாசத்தின் போது கார்பனீரோக்சைட்டு வெளிவிடப்படுகின்றது என முடிவு செய்யலாம். சுவாசத்தின் போது ஆக்சிஜன் உள்ளடக்கப்படுவதை காட்டும் பரிசோதனை. இங்கு ஒரு குடுவையினுள் முளைக்கும் வித்துக்கள் இடப்பட்டுள்ளன. பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டு கரைசல் ஒரு குழாயில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. குடுவையிலிருந்து செல்லும் குழாயானது நீர் கொண்ட முகவையில் அமர்த்தப்பட்டுள்ளது. அந்த நீரினை அவதானிக்கும் வகையாக அது நிறமூட்டப்பட்டுள்ளது. நீர் காணப்படும் மட்டம் எக்ஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்பட்டுள்ளது. படத்தில் காட்டியவாறு உபகரண அமைப்பு மேற்கொள்ளப்பட்டு நீரில் அமர்த்தப்பட்டுள்ள குழாயில் காணப்படும் நீர் மட்டம் அவதானிக்கப்பட்டது. குடுவை ஏயில் நீர்மட்டம் ஆரம்பத்தில் காணப்பட்டதை விட படிப்படியாக உயர்ந்து கொண்டு செல்வது அவதானிக்கப்பட்டது. ஏனெனில் முளைக்கும் வித்துக்கள் சுவாசத்தின் போது வெளிவிடப்பட்ட கார்பனீரோக்சைட்டு அதிலுள்ள பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டினால் உறிஞ்சப்படும். குடுவையிலுள்ள ஆக்சிஜனை அவை சுவாசத்தின் போது பயன்படுத்தியதனால் குடுவையினுள் வளிக்கன அளவு குறைய அமுக்கம் குறைந்தது. இதனால் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட வளி குடுவையினுள் செல்ல கண்ணாடி குழாயில் நீர்மட்டம் உயர்ந்தது. அமைப்பு 2. குடுவை பியில் நீர்மட்டம் உயரவில்லை. இங்கு வித்துக்கள் சுவாசத்தின் போது வெளிவிடப்பட்ட கார்பனீரோக்சைட்டின் கன அளவுக்கு சமனாக பயன்படுத்திய ஆக்சிஜனின் அளவு காணப்பட்டதால் குடுவையினுள் வளிக்கன அளவு மாறவில்லை. இங்கு முளைக்கும் வித்துக்கள் கார்பனீரோக்சைட்டை வெளிவிட்ட அதே நேரம் அதே கன அளவுக்கு சமனான ஆக்சிஜனை பயன்படுத்தின. இதனால் இதனுள் வளியின் கன அளவு அமைப்பு வீதத்தில் மாற்றம் காணப்படவில்லை. எனவே கண்ணாடி குழாயில் உள்ள வளி நீர்மட்டம் அதே மட்டத்திலேயே காணப்பட்டது. அமைப்பு சி. இங்கு நிறமூட்டிய நீர் மற்றும் குடுவையில் அவித்த வித்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இவை இறந்த வித்துக்களுக்கு சமனானது. எனவே இவை சுவாசத்தை மேற்கொள்ள மாட்டாது. சி குடுவையில் உள்ள கார்பனீரோக்சைட்டு அதிலுள்ள பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டினால் உறிஞ்சப்பட்டதால் கண்ணாடி குழாயில் உள்ள நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டது. அவித்த வித்துக்கள் சுவாசிக்கவில்லை. எனவே ஆக்சிஜன் பயன்படுத்தப்படவோ கார்பனீரோக்சைட்டு வெளிவிடப்படவோ இல்லை. எனவே நீர்மட்டம் தொடர்ந்து மாறாமல் காணப்பட்டது. எனவே இப்பரிசோதனைகளிலிருந்து நாம் ஆக்சிஜன் உள்ளடக்கப்படுகின்றது என முடிவு செய்யலாம். சில விலங்குகளின் சுவாச அசைவுகள் அல்லது சுவாசத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள். தவளை கீழ்த்தாடை பகுதிகள் மேல் கீழாக அசையும். மனிதன் நெஞ்சு பகுதி முன்னோக்கி தள்ளப்பட்டு மீண்டும் ஆரம்ப நிலையை அடையும். திலாப்பியா அதன் பூமூடிகள் திறந்து மூடும். தத்துவட்டி அதன் வயிற்று பகுதி மேல் கீழாக அசையும். நாய் வயிறு நெஞ்சு பகுதி உயர்ந்து தாழும். திமிங்கலம் மேற்பகுதியில் உள்ள துவாரங்களினூடு நீரை சிவிரும். அத்தோடு திமிங்கலம் நீரின் மேற்பகுதியில் வந்து
வளிமண்டல வழியையே சுவாசிக்கும். பொழிப்பு பச்சை தாவரங்கள் சூரிய சக்தியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றை கொண்டு குளுக்கோஸினை தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். அங்கிகளிடையேயான உணவு தொடர்பினை உணவு சங்கிலி மூலம் காட்டலாம். தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுக்கின்றன. அங்கிகள் சுவாசத்தின் போது ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றன.